கத்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க எல்லாருக்கும் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது விளங்குதா? தெரியுதா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது? தெரியுது. ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ இன்றைக்கு நாங்க சமாதானம் என்ற தலைப்பில் படிக்க போறோம். ஆவியின் கனி என்ற தலைப்பில் நாங்கள் படிச்சு கொண்டு வரோம். அதுல நாங்க ஏற்கனவே ரெண்டு கனி இல்ல, கனியின் 2 பாகங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். என்னென்ன? அன்பு, சந்தோஷம். ஸோ அறிமுகம் ஒன்று பார்த்துனாங்க, பிறகு அன்பை பத்தி பார்த்துனாங்க, பிறகு சந்தோஷத்தை பத்தி பார்த்தோம். இன்றைக்கு நாங்க சமாதானத்தை பத்தி பார்க்க வேண்டிய 4வது வகுப்பு இன்றைக்கு. ஸோ இந்த நேரடியாக பாடத்துக்குள்ள போவோம். சமாதானம் அப்படி என்றா என்ன? சமாதானம் அப்படி என்றா என்ன? பொதுவா உலகத்துல நாங்க சமாதானம் சொல்றது யுத்தம் இல்லாத காலம், போர் இல்லாத காலம், அமைதியான காலம். அதுதான் நாங்க சமாதானம் அப்படின்னு சொல்றது. ஆனா ஆவியின் கனியில் வர்ற இந்த சமாதானம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. உலகம் பார்க்கிற விதமான சமாதானம் அல்ல. யோவான் 16:33 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டதா இருக்கு? உபத்திரவம் இல்லாதது அல்ல சமாதானம். உபத்திரவம் இருக்கு, உபத்திரவம் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள், அப்படித்தான் சொல்றாரு. சோ உலகம் சொல்ற விதமான சமாதானத்துக்கும் ஆண்டவர் சொல்லுகிற இந்த சமாதானத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. ஆவியின் கனியில் இருக்கிற சமாதானத்துக்கு வித்தியாசம் இருக்கு உலகம் சொல்லுகிற சமாதானத்தை விட. உலகம் என்ன சமாதானம் என்று சொல்லுது? சண்டை இல்லாத, போர் இல்லாத, சச்சரவு இல்லாத நிலையத்தான் சமாதானம் என்று சொல்லுது. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் போட்டு இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இதுவும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிக்க சொல்லித்தான் சொல்றாரு. இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு தான் சொல்றாரு. போன வாரம் நாங்க பார்த்தோம் சந்தோஷத்தை குறித்தும் ஆண்டவர் அப்படித்தான் சொன்னாரு. என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியாகவும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாகவும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில தான் எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய கனியில் இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் எங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு அந்த சந்தோஷமும் சமாதானம் கிடைக்கும்படியா. சோ நாம் திடன் கொண்டவர்களா இருக்க வேணும் உபத்திரவம் இருக்கும் நேரத்திலும். அதற்கு ஒரு காரணம் அவர் சொல்றாரு என்ன? நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நாங்கள் தோற்று போன, நாங்கள் யுத்தத்தின் யுத்த சூழ்நிலைகள் இருந்தாலும், அதாவது ஆவிக்குரிய யுத்த சூழ்நிலைகள் இருந்தாலும், போராட்டங்களுக்குள்ள இருந்தாலும் நாங்க ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும், நாங்க எப்பொழுதுமே இருக்கிறது வெற்றியின் பக்கத்துல. ஏன்னா எங்களுடைய தலைவர் ஜெயித்து விட்டார், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆகவே நாங்க எப்பொழுதுமே வெற்றியின் பக்கத்துல இருக்கிறோம். ஆகிய போராட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் வெற்றியின் பக்கத்தில் இருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அந்த சமாதானம் உண்டு. இன்னும் ஒரு வசனம் பார்த்தா யோவான் 14:1 வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இதுதான் சமாதானம். கலக்கமான சூழ்நிலைகள்ல எங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பது தான் சமாதானம். கலக்கமான சூழ்நிலைகள் வராம இருப்பது சமாதானம் அல்ல. கலக்கம் அடைய செய்கிற சூழ்நிலைகளிலே நம்முடைய இருதயம் கலங்காது இருப்பது தான் சமாதானம். அதுக்குரிய ரகசியம் என்ன? கலக்கமான சூழ்நிலைகளில் நம்முடைய இருதயம் கலங்காது இருப்பதற்குரிய ரகசியம் என்ன? நாம் தேவனிடத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசம். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். என்ன சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது நாம் அறிந்திருக்க வேண்டும். சோ இந்த 2 விஷயங்கள், தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்திருப்பதும், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்பதும், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதும் தான் இதனுடைய ரகசியம். உபத்திரவத்தின் பொழுதிலும், கலக்கங்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலும் நாம் கலங்காமல் திடன் கொண்டு சமாதானமாய் இருப்பதற்குரிய ரகசியம் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருப்பதும், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதும். ஆகவே இதைத்தான் நான்
நடைமுறை வரைவிலக்கணம் அப்படி வந்து சமாதானத்துக்கு ஆவியின் கனியில் இருக்கிற சமாதானம். உலகம் பொதுவா சொல்ற சமாதானம் வித்தியாசமானது. சண்டை சச்சரவு இல்லாம எல்லாம் அமைதியா எல்லாம் பசுமையா அந்த கதைகள்ல வார மாதிரி ஃபேரி டெய்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதைகள்ல வர மாதிரி கற்பனை உலகத்துல இருக்கிற சமாதானம் அல்ல. சோ அந்த வித்தியாசத்தை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து ஏற்கனவே நாங்க பார்த்தது போல அன்பு எப்படி எங்களுடைய சுபாவ இயல்பான அன்பு அல்லவோ, எப்படி அந்த தேவனுடைய அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமோ, எப்படி சந்தோஷம் எங்களுடையது அல்ல, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சந்தோஷமும் எங்களுடையது அல்ல, அது அவருடைய தேவனுடைய சந்தோஷத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதே போல சமாதானமும் எங்களுடையது அல்ல, எங்களில் நாங்களாக ஏற்படுத்திக் கொள்ளுகிற சமாதானம் அல்ல. அதுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்க. இந்த ஆவியின் கனியில் வர்ற இந்த சமாதானமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் தான். அப்ப எங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்க இயேசு கிறிஸ்துவ தவிர்த்து எங்களால எதுவுமே செய்ய முடியாது. நாங்க ஆரம்பத்தில் முதலாவது நாள் நான் கொடுத்த செயற்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். யோவான் 15வது அதிகாரத்துல முதல் 17 வசனங்கள்ல நாங்க கனிகளை பத்தி ஒரு செயற்பாடு செய்தோம். அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள், என்னில் நிலைத்திராவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இந்த ஆவியின் கனியில் இருக்கக்கூடிய அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது மட்டும்தான் எங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்து இல்லாமல் எங்களால் அன்பையோ சந்தோஷத்தை சமாதானத்தையோ இந்த ஆவியின் கனியை எங்களால் காண்பிக்க வெளிப்படுத்த முடியாது. என்ற இது எல்லாமே அவருடையவை. அன்பு தேவனுடையது, சந்தோஷம் அவருடையது, சமாதானமும் அவருடைய. ஆகவே அவருடைய சமாதானத்தை தான் எங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறார். இது எங்களுடைய சமாதானம், நாங்களாக ஏற்படுத்திக் கொள்ள சமாதான உடன்படிக்கைகளால நாம் ஏற்படுத்திக் கொள்ளுகிற விஷயங்கள் அல்ல. ஆகவே இந்த சமாதானம் நமது அன்று. இப்ப இந்த தேவ சமாதானம் என்று தமிழ் வேதாகமத்துல ஒரு சொற்றொடர் காணப்படுது. தேவ சமாதானம் அப்படிங்கிறதுக்கு மாற்று சொற்கள், தேவ சமாதானம் என்பதற்குரிய ஒத்த அர்த்தமுள்ள சொற்கள்னு பார்த்தா தேவ சமாதானம் என்று சொல்லலாம், அது தேவனின் சமாதானம் என்று சொல்லலாம், தேவனுடைய சமாதானம் என்று சொல்லலாம், தேவனது சமாதானம் என்று சொல்லலாம். இது எல்லாமே ஒரே அர்த்தமுள்ள சொற்றொடர்கள். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அடுத்த ஸ்லைடுக்கு இது நாங்க ஒரு அறிமுகமா வச்சிருக்கிறேன். என்ன சொன்னா, இந்த 4 சொற்களும் ஒரே அர்த்தத்தை தான் தருது. இது தமிழ்ல நாங்க பயன்படுத்துற விதம் அப்படி. தேவ சமாதானம் என்றாலும், தேவனின் சமாதானம் என்றாலும், தேவனுடைய சமாதானம் என்றாலும், தேவனது சமாதானம் என்றாலுமே இந்த உருபுகள் இன், உடைய, அது, இந்த உருபுகள் என்ன சொல்லுவாங்க, வேற்றுமை உருபு. ஐயாவுக்கு இன்னது கண்விழி அவங்க இருக்கும் நினைக்கிறேன். 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு நாங்க படிச்சிருப்போம் இல்லையா, வேற்றுமை உருபுகள். இன்னது கண்விழி. சோ அந்த இன், அது எல்லாமே வேற்றுமை உருபுகள். அந்த வேற்றுமை உருபுகள்ல நாங்க தவிர்த்தும் பயன்படுத்தலாம், சேர்த்தும் பயன்படுத்தலாம், சேர்க்காமலும் பயன்படுத்தலாம். சோ அந்த மாதிரி தான் தேவ சமாதானத்துல உருபு இல்லாமல் இருக்கு. தேவனின் சமாதானம், தேவனுடைய சமாதானம், இப்ப இது எல்லாமே ஒரே அர்த்தமுள்ள சொற்கள். ஏன் நான் இதை சொல்றேன்னு கேட்டா, அடுத்து நாங்க பார்க்க போறோம் 2 வித்தியாசமான சொற்களை பார்க்க போறோம். 2 வித்தியாசமான சொற்றொடர்களை பார்க்க போறோம். வெவ்வேறு அர்த்தமுடைய சொற்றொடர்களை பார்க்க போறோம். என்ன வித்தியாசம் என்று பார்த்தா, தேவ சமாதானத்துக்கு முன்பதாக தேவனுடன் சமாதானம் இருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தேவனோடு, தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ இது 2 வேறு வேறு அர்த்தமுள்ள சொற்றொடர்கள். தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் என்பது வேற, தேவனுடன் சமாதானம் என்றது வேற. வித்தியாசம் விளங்குவதுன்னு நினைக்கிறேன். தேவனுடைய சமாதானம் என்றது வேற, தேவனோடு சமாதானம் பண்றதுன்றது வேற. சோ நாங்க அது தொடர்பாக 2 வசனம் இப்ப நாங்க பார்க்க போறோம். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்னொரு வசனம் பார்க்க போறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இப்ப இந்த 2 வசனங்களிலும் 2 வெவ்வேறு சொற்றொடர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் தேவனிடத்தில் சமாதானம் என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவ சமாதானம் அல்லது தேவனுடைய சமாதானம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல ரோமர் 5வது அதிகாரத்தில் இருப்பது பீஸ் வித் காட், வித் தேவனோடு, தேவனிடத்தில், வித் காட், பீஸ் வித் காட். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சமாதானம், தேவனுடையது அது. பீஸ் ஆஃப் காட். அப்ப நாம் தேவனுடைய இந்த சமாதானத்தை எங்களுடைய உள்ளங்களிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் தேவனோடு சமாதானம் அடைந்திருக்க வேண்டும். அப்ப இது இப்படித்தானே நாங்க யார்கிட்டயாவது எதையாவது பெற்றுக்கொள்றதுக்கு முன்பு அவரோட நல்ல உறவுல இருந்தா தானே எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், இல்ல இல்லாட்டி இதெல்லாம் கிடைக்காது. சோ முதல்ல அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவரோட நாம் நம்முடைய தொடர்பை சரி செய்து கொள்ள வேண்டும். சோ அந்த மாதிரி முதல்ல நாம் தேவனோடு இருக்கிற எங்களுடைய உறவை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவனோடு நாம் சமாதானமாகி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த தேவனுடைய சமாதானம் எங்களுடைய இருதயத்துக்குள் வரும். சோ இது தெளிவா இருக்குன்னு நான் நம்புறேன். தேவ சமாதானத்துக்கும் தேவனுடன் சமாதானத்துக்கும் இடையில வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புறேன். இப்ப இந்த தேவனுடத்தில் சமாதானம் அல்லது தேவனுடன் சமாதானம் அப்படிங்கிறத பத்தி சில வசனங்கள் நாங்க பார்த்துக் கொள்ளுவோம். எப்படி நாங்க தேவனோடு ஏன் சமாதானமாக வேண்டும், தேவனோடு நாங்க எதிரிகளாகவா இருந்தோம், ஏன் நாம் தேவனோடு சமாதானம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது குறித்து 2 தெசலோனிக்கேயர் 3:16 மன்னிக்கணும், நான் இன்னைக்கு வசனம் மாத்தி போட்டிருக்கிறேன். இது 2 தெசலோனிக்கேயர் 3:16 இல்ல, பண்ணிடுங்க, நான் எடிட் பண்ணிட்டு வரேன். பாப்போம்ல, இது எபேசியர் புத்தகத்துல இருக்கு. நாங்க பைபிள் ஷேர் பண்றேன்னு கொடுப்போம். எபேசியர் 2:13. எபேசியர் 2. சரி, மன்னிக்கணும் தவறுக்கு. எபேசியர் 2வது அதிகாரத்துல 13 வாசிச்சால், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இது எழுதப்படுறது எபேசியருக்கு. எபேசியர்னு சொன்னா யூதர்கள் அல்லாதவர்கள், சோ வேறொரு நாட்டில் வசித்தவர்கள் எபேசியர். சோ அங்க இருந்தவர்களுக்கு தான் எழுதுறாரு. இஸ்ரவேல் நாட்டில் இருந்தவர்கள் அல்ல எபேசியர்கள். சோ அவர்களுக்கு எழுதுறாரு, முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள். ஏன் அவர்கள் தூரமாயிருந்தார்கள்? இஸ்ரவேலர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாயிருந்தார்கள். ஏன் தேவனுக்கு நெருக்கமாயிருந்தவர்கள் இஸ்ரவேலர்கள்? ஏன் இஸ்ரவேலர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. ஆபிரகாமிலிருந்து அவர்களோடு தான் தேவனுடைய உடன்படிக்கை இருந்தது, அவர்களோடு தான் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருந்தது, தேவனை பற்றிய வெளிப்பாடு அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. மற்ற பிரஜாதியார் தேவனை அறியாமல் தேவனோடு எந்த தொடர்பும் இல்லாமல் தூரத்தில் இருந்தவர்கள். அப்படித்தான் நாமும் இருந்தோம். சோ அதனால தான் சொல்லப்படுது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி, இருதிறத்தார் என்று இங்க சொல்றது இஸ்ரவேலர் புறஜாதியார் 2 பேரையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடச்சுவரை தகர்த்து, அதாவது இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இடையில இருந்த பகையையும்,
தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இருந்த பகையையும், ரெண்டு பகையுமே தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. அப்ப புறஜாதியாராய் இருந்தா என்ன, யூதராய் இருந்தா என்ன, இருதிறத்தாரையுமே இப்ப ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார். ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப அவர்கள் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குட்பட்டவர்கள். ஒரே புதிய மனுஷன், ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார். ஒரே சரீரம் அவர்களுக்கு. அவர்கள் யூதராய் இருந்தா என்ன, புறஜாதியாராய் இருந்த என்ன, அவர்கள் எல்லாரும் இப்ப ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே புதிய மனுஷனாக ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். யாருக்காவது பெயர் சொல்ல முடியுமா அந்த புதிய மனுஷனுக்கு, அந்த சரீரத்துக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பெயர்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இன்னொரு வார்த்தை, இன்னொரு சொல். நாம் அந்த புதிய மனுஷனுக்கு, அந்த புதிய சரீரத்துக்கு புறஜாதியார் யூதர்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக இணைக்கப்பட்ட அந்த சிலுவையிலே அவர் ஒன்றாக்கிய அந்த ஒரு புது மனுஷன், ஒரு சரீரம், அதுக்கு சொல்லப்படுகிற இன்னும் ஒரு பெயர், இன்னும் ஒரு சொல், அடிக்கடி நாம் பயன்படுத்துற சொல். கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். சரி, இதே அதிகாரத்துல மூன்றாவது அதிகாரத்துல யாரு சட்டில் போட்டிருக்காங்க மெசேஜ் வந்து, புது சிருஷ்டி அல்ல, புதிய மனுஷனை உருவாக்கி இருக்கிறார். அதாவது நாம் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டிகள் என்பது உண்மை. ஆனால் யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஆண்டவர் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார் என்று தான் முதல்ல நாங்க வாசிச்சோம் இல்லையா? சோ அதுக்குரிய பெயர் என்ன? அதுதான் சபை. அதுதான் சபை இல்லையா? புதிய மனுஷ, அதாவது இன்று நாம் சபை என்று சொல்றது வந்து ரட்சிக்கப்பட்ட அனைவரும். அப்ப சபைக்குள்ள யூதரிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? சோ அவர்கள் இருவரையும் சேர்த்து தான் இன்றைக்கு சபை என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் பொதுவான பெயர். நாங்க படிச்சிருக்கிறோம் இது கிறிஸ்துவ மூலோபதேச வசனங்கள்ல நாங்க அதை பார்த்த நாங்க. சோ அதுதான் இங்க அப்படித்தான் நாங்க சமாதானமாக இருக்கோம். தேவனோடு முன்பு நாங்கள் தூரமாக இருந்த நாங்க பகையாளிகளாக இருந்தோம். இப்ப தேவன் எங்களை கிறிஸ்துவின் சிலுவையினாலே ஒன்றாக்கி இருக்கிறார். பகையை சிலுவையினாலே கொன்று அவருடைய அதனாலே இருதிறத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்ப அந்த ஒரே சரீரம், ஒரே சரீரம் என்றது சபை. சரியா? சோ விசுவாசிகள் அல்லாதவர்களுக்கு தேவனோடு சமாதானம் ஆக முடியாது. விசுவாசிகள் தான் இப்பொழுது தேவனோடு சமாதானமாக இருக்கிறார்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கூடாக, சிலுவை கூடாக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த ஒரு செயல். அப்ப நாங்க இயேசு கிறிஸ்து எங்களை பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையில் செத்தார் என்று நாங்க பொதுவா சொல்றோம். ஆனா அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் அந்த சிலுவையில தொங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் இல்லையா? அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் எங்களை தேவனோடு சமாதானம் பண்ணினது, ஒப்புரவாக்கினது, தேவனோடு சமாதானம் பண்ணினது. சோ அதுதான் தேவனுடன் சமாதானம். அப்ப முதல்ல இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை விசுவாசிக்காதவர்கள் முதல்ல தாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டு, என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதை ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் வந்து மன்னிப்பை பெற்று அடுத்து மனம் திரும்பி மறுபிறப்பு அடைய வேண்டும், அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுது
நாம் தேவனோடு சமாதானம் அடைகிறோம், தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் இணைந்து கொள்ளுகிறோம். அதுக்கு பிறகுதான் தேவனுடைய சமாதானம் எங்களுடைய இருதயத்துக்குள்ள வருது. முதல்ல தேவனுடன் சமாதானம் ஆன பிறகுதான் தேவனுடைய சமாதானம் எங்களை நோக்கி வருது. இப்ப நான் ஸ்லைட்ஸ் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஸ்லைட்ஸ் தானே விளங்குது? பைபிள் விளங்குதா, ஸ்லைட்ஸ் விளங்குதா? ஸ்லைட்ஸ் தான் விளங்கணும். சரியா? சோ தேவனுடன் சமாதானம் என்றதுல மேலும் 2 வசனங்கள் நாங்க பார்த்துக் கொள்ளுவோம். கொலோசையர் 1:20 எப்படி தேவனோடு அது சமாதானம், தேவனுடன் அந்த சமாதானம் அவர் எப்படி செய்தார்? கொலோசையர் 1:20 வசனத்துல அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அப்ப அந்த சமாதானத்தை அவர் உண்டாக்கினது எப்படி? சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே. அதே போல ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்படியாக இயேசு கிறிஸ்து மூலமா அவர் பட்ட அந்த சிலுவை மரணத்துக்கூடாக, அந்த பாடுகளுக்கூடாகத்தான் தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில் இருந்த பகை நீங்கி நாம் தேவனோடு சமாதானம் பெற்றுக்கிறோம். முதல்ல நாம் யாராவது தேவனை அறியாதவர்கள் இருப்பார்களா இருந்தால், ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள், முதல்ல தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், தேவனுடன் சமாதானம் அடைய வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த தேவனுடைய சமாதானம் அவரிடத்துல வரும். புரியுதா? சரி, இப்ப நாங்க பார்ப்போம் அது தேவனுடைய சமாதானம் எப்படிப்பட்டது. அந்த தேவனுடைய சமாதானம் எப்படிப்பட்டது? இப்ப எல்லாம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க கையில. நாங்க பைபிள் வசனங்கள் நிறைய திருப்ப இருக்கு, வேகமா திருப்பிக் கொள்ளுவோம். சோ வேதம் கையில எடுத்துக்கொள்ளுங்க, குறிப்பு புத்தகத்தையும் பேனாவையும் கூட வச்சுக்கொள்ளுங்க, நிறைய வசனம் எழுத இருக்கு. சரி, இப்ப முதலாவது வசனம், இந்த தேவனுடைய சமாதானம் எப்படிப்பட்டது அப்படிங்கறது முதலாவது நாங்க பார்த்தா ஏசாயா 26:3. ஏசாயா 26:3 அது பூரண சமாதானம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏசாயா 26:3 பூரண சமாதானம் என்று ஒரு சொல் பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய சமாதானம் என்றது பூரணமானது. அது யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அந்த வசனத்தை வாசிச்சா எங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை வாசிச்சா எங்களுக்கு தெரியும். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்ப தேவன் தருகின்ற சந்தோஷம், முதல்ல நாம் தேவனோடு சமாதானம் அடைந்த பிறகு அது தேவனுடைய சந்தோஷம் இல்லை, சமாதானம் மன்னிக்கவும். நான் முதல்ல தேவனுடன் சமாதானமான பிறகு அது தேவன் எங்களுக்கு தருகின்ற சமாதானம் பூரணமானது. அது எப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்குது? உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு, உறுதியாய் அவரை நம்புகிறவர்களுக்கு. என்ன சூழ்நிலையில் என்னதான் நடந்தாலும், எங்களை சுற்றிய உலகமே தலைகீழாய் பிறண்டாலும் நாம் உறுதியாக அவர் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டு இருப்போமா இருந்தால் அப்பொழுது அந்த தேவனுடைய பூரண சமாதானம் எங்களுடைய இருதயத்துக்குள் வரும். அது முதலாவது விஷயம். சோ பூரண சமாதானம். இரண்டாவது பெரிய சமாதானம் அல்லது மிகுந்த சமாதானம். நினைக்கிறேன் தமிழ் மொழியில சங்கீதம் 119, 165 மிகுந்த சமாதானம் என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்துல கிரேட் பீஸ், கிரேட் பீஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த வசனத்துக்கு திருப்பி பார்ப்போம். சங்கீதம் 119, 165. சங்கீதம் 119, 165.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பூர்ண சமாதானம் யாருக்கு இருக்கு? அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவரில் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களுக்கு. மிகுந்த சமாதானம் அல்லது பெரிய சமாதானம் யாருக்கு இருக்கு? அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் அல்லது கிரேட் பீஸ். ஆங்கிலத்தில் பாருங்க, கிரேட் பீஸ் தான் இருக்கு. சரி, அடுத்தது மூன்றாவது, இந்த இடத்துல தான் abundant என்ற வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ இந்த இடத்துல தான் மிகுந்த சமாதானம் என்றது சரியான மொழியில வர வேண்டும். தமிழ் மொழியில ரெண்டு இடத்துலயுமே, சங்கீதம் 119 165, சங்கீதம் 37:11 ரெண்டுலயுமே மிகுந்த சமாதானம் என்று தான் போடப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கில வேதாகமத்துல ரெண்டு சொற்கள் வெவ்வேறு பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரேட் பீஸ் என்ற ஒரு இடத்துலயும் abundance அப்படிங்கிறது இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. சோ சங்கீதம் 37:11 பாத்தீங்கன்னா மிகுந்த சமாதானம் என்று சொல் பயன்படுத்தப்படுறது. அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 37 சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். பூர்ண சமாதானம் யாருக்கு இருக்கு? உறுதியாய் அவரை பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு பூரண சமாதானம். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு பெரிய சமாதானம். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் யாருக்கு உண்டு? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. சோ இது நான் ஸ்லைட்ல போடல, ஸ்லைட்ல வசனங்கள் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். பூரண சமாதானம், பெரிய சமாதானம், மிகுந்த சமாதானம் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். யாருக்கு அது இருக்குன்றது நான் ஸ்லைட்ல போடல. நீங்க உங்களோட நோட் புத்தகத்துல எழுதி கொள்ளுங்க. சில நேரம் கொஸ்டின் வரலாம். நான் எல்லா பாடம் முடிச்சுட்டு கடைசியா வினாவிட போட்டி செய்தேன்னா அப்ப சில நேரம் கேள்வி வரலாம். அதனால குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பூர்ண சமாதானம் யாருக்கு இருக்கு? உறுதியாய் அவரை பற்றி அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு. மிக பெரிய சமாதானம் யாருக்கு இருக்கு? அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருப்பவர்களுக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. மிகுந்த சமாதானம் யாருக்கு இருக்கு? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. அடுத்து நாலாவது பாப்பம், நதி போன்ற சமாதானம். பீஸ் லைக் அ ரிவர். நதி போன்ற சமாதானம், அவருடைய சமாதானம் நதி போன்று இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 48:18. ஏசாயா 48:18. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதி போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலவும் இருக்கும். நதி போன்ற சமாதானம். நதி போன்ற சமாதானம். நதி போன்ற சமாதானம் யாருக்கு இருக்கு? அவருடைய கட்டளைகளை கவனிப்பவர்களுக்கு, அதாவது கட்டளைகளின்படி வாழ்பவர்களுக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கட்டளைகள் என்று ஒன்று இல்லை. பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு தான் கட்டளைகள் இருந்தது, கற்பனைகள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டம், நீதி பிரமாணம், நியாய பிரமாணம் எதுவும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கற்பனை என்ன? எது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிறவர்கள் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே கட்டளை என்ற கட்டளைன்னு சொல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நடந்து கொள்ள வேண்டிய விதம். பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு தான் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படி கட்டளைகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதுக்கு வரையறையது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம். ஆகவே இந்த இடத்துல நாம் அதை அப்படியாக கருதி கொள்ளலாம். நாம் தேவனுடைய சித்தத்தை கவனிப்போமாயிருந்தால், தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போமாயிருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதி போல இருக்கும். நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது எங்களுடைய இருதயத்திலே சமாதானம் நதி போல
பாயும். தேவனுக்கு முரணான காரியங்களை செய்யும் பொழுதுதான் எங்களுடைய இருதயத்தில குழப்பங்களும் மன உளைச்சல்களும் அதிகமாக வருது. நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது எங்களுடைய இருதயத்திலே சமாதானம் நதி போல இருக்கும். சோ 4 விடயங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்து 5வது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பிலிப்பியர் 4:7. பிலிப்பியர் 4:7. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அது யாருக்கு கிடைக்குது? பிலிப்பியர் 4:7. 6வது வசனத்திலிருந்து வாசிக்க வேணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிச்சா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய, ஸ்தோத்திரம் என்று சொன்னா நன்றி, நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படி என்று சொன்னா மற்ற மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாது. எப்படி இவன் இந்த மாதிரி ஒரு நிலையில இப்படி சமாதானத்துடன் இருக்கிறான், எப்படி இவ்வளவு நடந்து இவன் சமாதானமா இருக்கிறான், மற்றவங்களும் புரியாது. அது புத்திக்கு மேற்பட்டது, எல்லா புத்திக்கு மேலான. எப்படிப்பட்டவர்களுக்கு அப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சமாதானம் இருக்கும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு. எப்படி? நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். என்ன நடந்தாலும் வாழ்க்கையில தன்னை சுற்றி என்னத்தான் நடந்தாலும் எல்லாவற்றிலுமே தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இருதயத்தோடு நன்றியுள்ளவர்களாக எல்லா விஷயங்களையும் தேவனிடத்துக்கு தெரியப்படுத்தி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறவர்களுக்கு மற்ற மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அவருடைய இருதயத்தில் இருக்கும். அவர் பூர்ண சமாதானம், அவர் உறுதியாய் பற்றி கொண்டு உறுதியாய் நம்பி இருக்கிறவர்களுக்கு பூர்ண சமாதானம். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு, அவருடைய வேதத்தில் நேசிக்கிறவர்களுக்கு பெரிய சமாதானம் இல்லையா? மிகுந்த சமாதானம் யாருக்கு இருக்கு? சொல்லுங்க பாப்போம். சாந்த குணமுள்ளவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நதி போன்ற சமாதானம் யாருக்கு இருக்கு? கட்டளையின்படி தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் யாருக்கு இருக்கு? நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறவர்களுக்கு, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவர்களுக்கு. இப்படித்தான் இருக்கு. இன்னும் 2 விஷயம் இருக்கு. சகலவித சமாதானம். சகலவித சமாதானம் 2 தெசலோனிக்கேயர் 3:16. 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகலவிதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இது ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிற ஒன்றா இருக்கு. ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கிற ஒன்றா இருக்கு. சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார். சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார், எல்லா விதத்திலும். ஆனா இதுல என்ன ரகசியம் என்று சொன்னா, இது ஒரு ஜெபம். சமாதானத்தின் கர்த்தத்தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக அப்படிங்கிறது பவுல் செய்கின்ற ஒரு ஜெபம். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக அப்படிங்கிறது அவருடைய இருதயத்தின் வேண்டுதல், மன்றாடும். நாம் மற்றவர்களுக்காக இப்படி ஜெபிக்கும் பொழுது, எங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை தனியா வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது சபையாக ஒரே சரீரமாக அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைந்து
வாழும் வாழ்க்கை. அப்ப எங்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்கிறது அவசியம். எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வது அவசியம். அப்ப மற்றவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த சகல விதத்திலும் ஆண்டவர் அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். மற்றவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த சகல விதமான சமாதானம், சகல விதத்திலும் எல்லா பக்கங்களிலும் சமாதானத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார். நாம் மற்றவர்களுக்காக அப்படி ஜெபிக்க வேண்டும். அதே போல எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களும் இருக்க வேண்டும். கடைசியா நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த வசனம், இது இயேசு கிறிஸ்து எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்னது? என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப அவருடைய சமாதானத்தை எங்களுக்கு தருவதாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அதே இறுதியாக நாம் நினைத்துக் கொள்வோம், எங்களுக்கு இருக்கிற சமாதானம் சூழ்நிலைகள் சார்ந்த சமாதானம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். தேவனுடைய சமாதானம் இப்படிப்பட்ட ஒன்று. முதலில் நாம் தேவனோடு சமாதானமாகி கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அந்த தேவனுடைய சமாதானம் எங்களுக்கு வரும். அந்த சமாதானம் எப்படிப்பட்டது? அது பூர்ண சமாதானம், அது பெரிய சமாதானம், அது மிகுந்த சமாதானம், நதி போன்ற சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சகல விதமான சமாதானம், இயேசுவினுடைய சமாதானம். ஆக அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களுக்கு பூர்ண சமாதானம் உண்டு. தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை நேசிக்கிறவர்களுக்கு பெரிய சமாதானம் உண்டு. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனுடைய கட்டளைகளை கவனிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து கொள்கிறவர்களுக்கு நதி போன்ற சமாதானம் உண்டு. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நன்றியுள்ள இருதயத்தோட எல்லா சூழ்நிலைகளும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறது. மற்றவர்கள் எங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு எல்லா சகல விதத்திலும் சமாதானத்தை கொடுத்து காத்துக் கொள்ளுகிறார். அதே போல் நமக்கு இருக்கும் சமாதானம் நம்முடைய சமாதானம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். அதைத்தான் அவர் நமக்கு தருகிறார். அதுதான் தேவ சமாதானம். தொடர்ந்து நான் தேவ சமாதானத்தை பத்தி சில விஷயங்கள் பார்த்துக் கொள்வோம். 2 முக்கியமான வசனங்கள், பிலிப்பியர் 4:7, கொலோசியர் 3:15. கொலோசியர் 3:15, பிலிப்பியர் 4:7. இந்த படங்கள் நாம் ஏஐல ட்ரை பண்ணி செய்தது. எக்ஸாக்டா இல்லை என்றாலும் ஓரளவுக்கு நாங்க மனசுல பதிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 4:7 சொல்லப்படுற வசனம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் சிந்தைகளையும் காத்து கொள்ளும். காட் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு, கீப், செக்யூர் அந்த சொல், காத்து கொள்ளுகிறது, இருதயத்தை காத்து கொள்ளுகிறது. தேவனுடைய சமாதானம் எங்களுடைய இருதயத்தை காக்கிறது என்ற சொல் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது வேறு எந்த சிந்தனைகளும் வந்து எங்களுடைய இருதயத்தை குழப்பி விடாதபடி, நாம் குழம்பி அதைரியப்பட்டு போய்விடாதபடி அந்த தேவனுடைய சமாதானம் எங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுகிறது. அதே போல கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆழக்கடவது, உங்களுடைய இருதயங்களை ஆழக்கடவது அப்படி என்று பவுல் எழுதுறாரு. அப்படின்னு சொன்னா தேவனுடைய சமாதானம் தான் எங்களுடைய இருதயத்தில் ஆட்சி செய்கிறது, அதுதான் எங்களுடைய இருதயத்திலே ஆளுகிறது. தேவனுடைய சமாதானம் தான் எங்களுடைய இருதயத்திலே ஆளுகை செய்கிறது, ஆட்சி செய்கிறது. அப்ப கண்ட்ரோல் பண்றது அதுதான். எங்களுடைய இருதயத்தை முடிவெடுக்கும் தருணங்கள்ல முடிவெடுக்க செய்வது தேவனுடைய சமாதானம். நாங்க குழப்பமான சூழ்நிலைகள்ல முடிவெடுக்க கூடாது. தேவனுடைய சமாதானத்தை எங்களை முடிவெடுக்க உதவி செய்யுது. எங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது, ஆட்சி செய்வது, ஆளுகை செய்வது தேவ சமாதானம். ஆகிய 2 விதமாக தேவனுடைய சமாதானத்தை குறித்து பிலிப்பியர் 4:7 செய்கின்ற செயல், நம்முடைய இருதயத்துடன் செய்கிற செயல் 2 விதமாக அது சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நம்முடைய இருதயத்தை காக்கிறது, இன்னொன்று நம்முடைய இருதயத்தை ஆளுகிறது. சரியா? சரி, இப்ப நம்முடைய கடமை என்ன? நாம் தேவனோடு சமாதானமாகிவிட்டோம், தேவனுடைய சமாதானம் எங்களுக்குள்ளே வந்து இருக்கிறது. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஏற்கனவே நாங்க சங்கீதம் 37:11 பார்த்தோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மிகுந்த சமாதானம் அடைந்திருப்பார்கள். அவர்கள் மிகுந்த சமாதானம் இருக்கும்னு பார்க்கிறோம். அதே வசனம் சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் என்றது இங்கே மத்தேயு 5:9 மலை பிரசங்கத்திலும் மற்ற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்படின்னு சொன்னா நாங்கள் தேவனுடைய புத்திரராய் இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் நாம் என்ன பண்ண வேணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். கோல் மூட்டி விடுறவர்களா இருக்கக்கூடாது. சண்டையை கிளப்பி விடுறவர்களா இருக்கக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே அல்லது வெளியே மற்றவர்களுக்குள்ளேயோ எங்கேயுமே நாம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. கலகம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சமாதானம் பண்ணுகிறவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். கோல் மூட்டி விடுகிறவர்களா இருக்கக்கூடாது. அதே போல எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். அதுல நான் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதான் 3 டாட் வச்சிருக்கேன். இடையில வேற வசனங்கள் இருக்கு என்று காட்டுறதுக்கு. சோ யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று எபிரேயர் 12:14 இருக்கு. அதே போல ரோமர் 12:18 ரெண்டுமே 12ஆம் அதிகாரம் தான், ஞாபகம் வச்சிருக்கலாம், இலகுவா இருக்கும். எபிரேயர் 12 யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனத்துல கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். எல்லா மனுஷரோடும், எல்லாரோடையும் சமாதானமாய் இருங்க. யார் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், பலஹீனராயிருந்தாலும் பலனுள்ளவர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். அப்ப நமக்கும் அது லேசான காரியமா இருக்கு. நாமும் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேணும். அவர்களுக்கு சமாதானமாய் நடந்து கொள்ளணும். யாராயிருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும். சோ இன்னைக்கு கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் என்று சொல்லும் பொழுது அதுக்கு எல்லை இல்லை. இதுதான் என்னுடைய எல்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது என்னுடைய மனித சுபாவம், ஜென்ம சுபாவம். அதுதான் மனித சுபாவம், ஜென்ம சுபாவத்துக்கு தான் வரையறை இருக்கு. ஆனா எங்களுக்குள்ளே நாம் கிறிஸ்துவை கொண்டிருப்போமா இருந்தால், கிறிஸ்து எங்களுக்குள்ள இருப்பாரா இருந்தால் அவருக்கு எல்லை இல்லை இல்லையா? நாங்க கிறிஸ்துவின் சமாதானத்தை நமக்குள்ள கொண்டிருப்போமா இருந்தால் அதுக்கு எல்லை இல்லை. அதனால இவ்வளவுதான் என்னால முடியும், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது என்று நாங்க சொல்ல முடியாது. எல்லா மனுஷரோடும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். அடுத்தது, இது நாகும் 1வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அழகான வசனம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ரோமர் 10வது அதிகாரத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறது. நாகும் 1வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு? சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதங்களை தேடுறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவருடைய பாதங்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக அழகாயிருக்கு. அப்படிப்பட்ட பாதங்களை ஆண்டவர் தேடுறார். இல்லையா? ஏற்கனவே சமாதானத்தை கூறுதல் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நான் சொன்னபடி அதுதான் என்னது, தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலிருந்த பகையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முறித்து விட்டார். அப்ப தேவனுடன் எங்களுக்கு இப்பொழுது சமாதானம் இருக்கு. அதைத்தான் நாங்க இப்ப மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதைத்தான் நாங்க நற்காரியங்களாக சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். தேவனோடு நமக்கு ஒப்புரவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவனோடு சமாதானம் ஆவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை தான் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். தேவனுடைய கோபம் தீர்க்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆகவே இப்பொழுது தேவனோடு நாம் சமாதானம் பெறலாம் என்ற ஒரு வசனத்தை நாங்க சொல்லலாம். இப்ப இன்றைக்கு காலையில நான் வாசிச்ச என்ற அனுதின தியானத்துல நான் வாசிச்ச ஒரு வசனம் இந்த நேரத்துல ஞாபகப்படுது. ஏசாயா புத்தகத்துல 57வது அதிகாரம்
19வது வசனம். ஏசாயா 57:19. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறோம். உதடுகளின் கனி, உதடுகளின் பலன், இது ஒன்று. இது என்னது? சமாதானம் சமாதானம் என்று உதடுகளால். உதடுகளின் பலன் இன்னொன்று இருக்கு. என்னது? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலியாகிய உதடுகளின் பலன், உதடுகளின் கனி. இது இன்னொன்று. உதடுகளால் நாம் செய்யக்கூடிய இன்னொரு கனி, உதடுகளால் நாம் கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு கனி. என்னது? சமாதானம். சமாதானத்தை அறிவிப்பது யாருக்கு? தூரமாய் இருப்பவர்களுக்கும் சமீபமாய் இருப்பவர்களுக்கும், தேவனை விட்டு தூரமாய் இருப்பவர்களுக்கும் தேவனுக்கு அருகில் இருப்பவர்களுக்கும். இதை வச்சு வேற ஒரு பிரசங்கம் தனியா எடுக்கலாம், இப்ப அதுக்கு டைம் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட உதடுகளையும் அப்படிப்பட்ட பாதங்களையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்குள் அந்த சமாதானம் இருக்கிறது. தேவனுடைய குழம்பி போய் கலங்கி போய் இருக்கிறவர்கள் சொல்லலாம், தேவனிடத்தில் பாருங்கள், தேவனோடு சமாதானமாகுங்கள், அப்பொழுது தேவனுடைய சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் அவர்களுக்கு அந்த சுவிசேஷமாய் அதை அறிவிக்கலாம். ஆகிய நம்முடைய கடமை சமாதானம் தொடர்பாக நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும், மற்றவர்களை சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும், நாம் அனைவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும், சமாதானத்தை நாம் அறிவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சமாதானத்தை அறிவிக்க வேண்டும். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம், கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்விகள் எதுவும் இல்லாட்டி இன்றைய நாள் செயற்பாடு, போன முறை நான் செயற்பாடு கொடுத்திருந்த நிறைய பேர் செய்து போட்டிருந்தீங்க, நல்லது. பிலிப்பியர் புத்தகத்தில் எதற்காக சந்தோஷப்பட சொன்னார் அல்லது எவற்றுக்காக சந்தோஷப்பட சொன்னார், பவுல் எவற்றுக்காக சந்தோஷப்பட்டார், எவற்றுக்காக சந்தோஷப்பட சொன்னார் என்ற செயற்பாடு. இன்றைக்கு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு சில வசனங்கள், ஒரு 8 வசனம் இருக்கு, 8-9 வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்களை நீங்க வாசிக்க வேணும். வாசிச்சு இடைவெளி நிரப்புறது தான். ஸோ இந்த வசனங்களை எழுதி கொள்ளுங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல போற வசனங்களை எழுதி கொள்ளுங்க. முதல்ல சில வசனங்கள், ஒரு 4-5 வசனம் இருக்கு. என்னன்னு கேட்டா, சமாதானத்தின் தேவனுக்கு, அதாவது தேவனுக்கு சமாதானத்தோடு தொடர்பு பட்டு சொல்லப்படுகிற பெயர்கள், சமாதான தொடர்பாக சொல்லப்படுகிற பெயர்கள். உதாரணமா, ஏற்கனவே நாங்க தெரிஞ்சதுனால நான் சொல்றேன், அடிக்கடி நாங்க பயன்படுத்துற வார்த்தைகள், சமாதானத்தின் தேவன் என்ற ஒரு பெயர், சமாதான பிரபு என்று இன்னொரு பெயர். சோ இந்த மாதிரி சில பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பெயர்களை நீங்க எழுதி கொள்ளலாம். சோ இந்த வசனத்தை வாசிச்சு, ரோமர் 15:33 வாசிச்சு, அதுல என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் எப்படி அழைக்கப்படுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:16 தேவனுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசாயா 9:6 சமாதானத்துடன் தொடர்பு பட்டு அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல, எபிரேயர் 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல சமாதானத்துடன் தொடர்பு பட்டு தேவனுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல சமாதானத்துடன் தொடர்பு பட்டு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பெயர். சோ தேவனுடைய பெயர்கள், அதாவது சமாதானத்துடன் தொடர்புடைய தேவனுடைய பெயர்கள், அதுகளை எழுதணும். அதே போல அந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார், சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார் அப்படி என்று ஒரு 4 வசனம் இருக்கு. ரோமர் 16:20, 1 தெசலோனிக்கேயர் 5:23, பிலிப்பியர் 4:9, எபிரேயர் 13:20-21. இந்த வசனங்கள்ல சமாதானத்தின் தேவன் என்ற சொற்றொடர் இருக்கு. அந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறார், எங்களுக்கு இதை தருவார், அதை தருவார், இதை செய்வார், அதை செய்வார் அப்படின்ட்டு எழுதி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தேடி எழுதி கொள்ளுங்க. இதுதான் இந்த வாரத்துக்குரிய செயற்பாடு. சரியா? எழுதிட்டீங்களா? நான் பிறகு ஸ்கிரீன்ஷாட் நான் குரூப்ல போடுறேன். இந்த ஸ்லைடை மட்டும் குரூப்ல தனியா போடுறேன். அப்ப உங்களுக்கு இது பார்த்து எழுதி கொள்ளலாம். இல்லாட்டி ரெக்கார்டிங்கும் இருக்கு, ரெக்கார்டிங்கும் நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, சோ இன்னைக்கு நாங்க சமாதானத்தை பத்தி பார்த்திருக்கிறோம். ஆகிய நாம் தேவனோடு முதலாவது சமாதானமாக வேண்டும். அப்பொழுது தேவனுடைய அந்த சமாதானம் எங்களுக்குள் வரும். அந்த சமாதானம் பூர்ண சமாதானம், பெரிய சமாதானம், மிகுந்த சமாதானம், நதி போன்ற சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், சகலவித சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம்.
அதே போல தேவனுடைய சமாதானம் எங்களுடைய இருதயங்களை காக்கிறது, நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறது. அதே போல நமக்கு கடமை இருக்கு, அந்த சமாதான பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த வாரம் நீங்க எல்லாரோடையும் சமாதானமா இருக்க முயற்சி செய்யுங்க. அதுதான். சோ அதே போல நான் இந்த ஸ்லைட்ல போடாத ஒரு விஷயம் நாங்க இன்னைக்கு படிச்சோம். என்னது? அந்த பூர்ண சமாதானம், பெரிய சமாதானம், மிகுந்த சமாதானம், நதி போன்ற சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சகலவித சமாதானம், இயேசுவின் சமாதானம் யார் யாருக்கு கிடைக்குது, பூர்ண சமாதானம் யாருக்கு கிடைக்குது, பெரிய சமாதானம் யாருக்கு கிடைக்குது, அந்த மாதிரி அதையும் நாங்க பார்த்து கொண்டோம். அதையும் குறிப்பு புத்தகத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரி. சோ கேள்விகள் எதுவும் இல்லாட்டி இந்த குரூப் டீடைல்ஸ் நீங்க போட்டிருக்கு, முடிஞ்ச அளவு குரூப்ல இணைஞ்சு கொள்ளுங்க. மற்றொரு புதியவர்களையும் இணைந்து கொள்ள சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு இன்னும் இதை மற்றவர்களுக்கு படிச்சு கொடுக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க மற்ற சபைகளுக்கு போக வேணாம். வரப்பிரசாத் நான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மற்ற சபைகளுக்கு போய் பார்க்க வேணாம். ஆனா மற்ற சபைகளுக்கு போனவங்களுக்கு தெரியும். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் இது முக்கியமா இப்படி ஒரு யோசனையே வந்தது, ஆன்லைன்ல நாங்க வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே இதை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க, அவர்களும் படிச்சு கொள்ளணும். நிறைய பேருக்கு நாங்க இந்த தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பது அவசியமா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. சோ யாராவது ஒரு சகோதரன் இல்ல சகோதரி, எனக்கு ஆரம்பத்துல ஒரு சகோதரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு வேற ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டார் போல இருக்கு. சோ அதனால விருப்பம் பண்ண அந்த சகோதரியை ஜெபம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வேற யாராவது ஜெபம் பண்ணி இன்றைய நாள் நாங்க பாடத்தை நிறைவு செய்யலாம். அடுத்த முறை நாங்க முக்கியமான ஒரு பாடம் படிக்க போறோம். இப்போ 3 விஷயம் படிச்சிருக்கோம். என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்தது நீடிய பொறுமை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. அதை நாங்க படிப்போம். சரி, ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த நாள் பாடத்தை முடிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பனே இந்த அருமையான இந்த வேலையிலுமாக ஆண்டவரே இன்றைய நாளிலும் தொடக்கம் தொடங்கி முடிவு வரைக்கும் முடிய கரம் கூட இருந்தமைக்காக நன்றி. இன்றைய நாளிலும் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குமாக நன்றி. ஆண்டவரே இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவரே ஆவியின் கனியின் ஒரு பகுதியிலே சமாதானத்தை கற்றுக்கொள்ள கத்தாவை நீங்க கிருபை செய்தீங்க. இன்றைய நாளிலும் ஆண்டவரே அந்த சமாதானத்தை குறித்ததான ஒவ்வொரு காரியங்களையும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த சகோதரன் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஆண்டவரே வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே நிறைவேற்ற ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, வெறுமனே இது பாடமாக இருக்காதபடிக்கு அது எங்களுடைய வாழ்விலே ஒரு செயல்பாடாக அமைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே வராதவர்கள் கூட அடுத்த கிழமைகளில் கூட ஆண்டவரே இதிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கற்று ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே வார்த்தையிலே வளர ஆண்டவரே இந்த ஒரு கர்த்தாவே தகப்பனே இந்த மூலமான இந்த ஒரு நிகழ்ச்சி மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தாவே இதனை மற்றவர்களும் ஆண்டவரை அறிந்து இதனை பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இன்னும் இந்த சகோதரன் எங்களுக்கு இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து கூற ஆண்டவரே நீங்க கிருபை செய்து ஞானத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் வல்லமை வாய்ந்த கரத்தில் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.